தப்பு கணக்கு. பள்ளியில் இறுதி தேர்வு ஆண்டில் கடைசியாக வரக்கூடிய முழு பரீட்சை அல்லது ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லிக்கிடலாம். மாணவர்கள் தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட சில பாடங்களில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி மற்ற பாடங்கள் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு பையன், அவனுக்கு ஆங்கிலத்தில் கூடுதல் கவனம் தேவை, நம்ம ஆங்கிலம் படிப்பது சரியாக இல்லை, பப்ளிக் தேர்வு எழுதும் பொழுது சிறப்பாக ஆங்கிலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்து அதை அதிகமாக படித்தான். ஆனால் உடனடியாக கணித தேர்வு வரும் பொழுது அவனுக்கு சற்று அச்சமாக இருந்தது. ஆங்கிலத்திற்காக என்று நிறைய நேரம் ஒதுக்கி அதை படித்து கொண்டே இருந்து விட்டோம். கணிதத்திலே கவனம் செலுத்தவில்லை. கணித தேர்வு கஷ்டமாக இருந்தால் நிச்சயமாக நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று நினைத்தான். அப்பொழுது அந்த பையனுக்கு தங்களுடைய பள்ளியின் அருகிலேயே இருக்கின்ற பிள்ளையார் கோயில் ஞாபகத்துக்கு வந்தது. அங்கே எது வேண்டிக் கொண்டாலும் நடைபெறும் என்ற பரவலான நம்பிக்கை மாணவர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால் அவன் பிள்ளையார் இடத்துல போய், பிள்ளையாரப்பா, எனக்கு ஆங்கிலம் மிக மோசமாக படிக்கின்ற காரணத்தால் நிறைய நேரத்தை ஆங்கிலம் படிப்பதற்கு ஒதுக்கிவிட்டேன். இன்று கணித பொதுத் தேர்வு எழுத வேண்டும். இதில் எனக்கு தெரியாத கேள்விகள் வந்தால் நிச்சயமாக தோல்வி அடைந்து விடுவேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். உனக்கு நான் அதற்கான வழிபாடுகள் எல்லாம் செய்து பிரசாதங்கள் எல்லாம் மற்ற மாணவர்களுக்கும் விநியோகம் செய்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டார். தேர்வு அறைக்குள்ளே நுழைகின்றான். இவனுக்கு மிகவும் ஆச்சரியம். தேர்வு தாளை பார்த்தவுடனே அனைத்து கணக்குகளும் இவனுக்கு தெரிந்த சுலபமான கணக்குகளாக இருக்கின்றன. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே விடைத்தாள் எழுதி முடித்து விட்டான். அப்போது அவனுடைய குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தது. எதற்காக பிள்ளையாருக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டும், எதையாவது குறைக்கலாமா என்று அவன் ஆரம்பத்திலே திட்டம் போட்டிருந்த அனைத்து பொருள்களையும் ஒரு பட்டியல் தயார் செய்தான். அதில் சில பொருள்களை குறைத்து விடலாம் என்று இவனுக்கு தோன்றியது. அதை குறைத்து பார்த்தான். செலவு சற்று குறைந்தது. அதன் பின்னும் எதற்காக அனாவசியமாக இவ்வளவு செலவு, இன்னமும் கூட குறைக்கலாமா என்று மீண்டும் ஒரு பட்டியல் தயாரித்தான். அந்த பட்டியலில் மீண்டும் செலவு குறைந்தது. இன்னும் சில பொருட்களும் குறைக்கப்பட்டன. இப்படியே செய்து கொண்டு வந்தவன் கடைசியாக சாத்தான் வேதம் ஓதுவது போல, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், நீ எனக்கு இலையோ மலரோ காயோ வெறும் தண்ணீரோ உண்மையான பக்தியோடைய கூடிய மனதால் என்னை நினைத்து எனக்கு சமர்ப்பணம் செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பகவானே கீதையில் சொல்லி இருக்கிறாரு. எதற்காக அனாவசியமாக செலவு செய்ய வேண்டும்? 2 வாழைப்பழங்கள் மட்டும் வைத்து பூஜை செய்வோம் என்று முடிக்கிறான். தேர்வு நேரம் முடிந்து மணியும் அடிக்கின்றது. இவன் அவசரத்திலே தேர்வு மேற்பார்வையாளர்
தேர்வு தாளை ஒவ்வொருவரிடமிருந்து வாங்கி கொண்டிருந்த சமயத்தில் இவன் போட்ட கணக்குகளை எல்லாம் மொத்தமாக கட்டி அந்த மொத்த பேப்பரையும் தேர்வாளர் இடத்துல கொடுத்து விட்டு வீட்டுக்கு தான் எழுதிய கணக்கு பரீட்சையினுடைய பேப்பரோடு வந்து விடுகின்றான். பார்த்த உடனே அப்பாவுக்கு மிகவும் பகீர் என்று போய் விடுகின்றது. என்ன தம்பி, இப்படி பள்ளிக்கூடத்தில் கொடுக்க வேண்டிய தேர்வு பேப்பரை, தேர்வு விடைத்தாள் எழுதியதை வீட்டுக்கு ஏன் கொண்டு வந்தாய் என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் அவன் பார்க்கின்றான், கையிலே தான் வைத்திருப்பது பிரசாத பட்டியல் போட்டு போட்டு அடித்து திருத்திய தாள்கள் அல்ல, தேர்வு தாள் என்பதை பார்க்கின்றான். அழ ஆரம்பிக்கின்றான். நான் தோல்வி அடைவது நிச்சயம். கணக்கு போட்டு எப்படியெல்லாம் விநாயகரை ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டேன். இப்பொழுது கடவுள் என்னை அதற்கு சரியான வழியிலே தண்டித்திருக்கின்றார். இனி நான் எந்த காரணம் கொண்டும் இப்படி குறுக்கு வழியிலே போக மாட்டேன். டெவில் கோட்ஸ் தி ஸ்கிரிப்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். நல்லவனாக இருந்தாலும் அவன் 4 சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுகின்றான். தீயவனாக இருந்தாலும் அவனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில மேற்கோள்களை அதே வேதங்கள்ல இருந்து, சாஸ்திரங்கள்ல இருந்து காட்டுகின்றான். அப்படியெல்லாம் நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று மனம் திருந்தியவனாக அழுது கொண்டே இருக்கின்றான். இந்த இப்போ தேர்வு நடந்து கொண்டிருக்கின்ற நேரம், மாணவர்கள் எவ்வாறு உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை போன்ற மணி அடித்ததாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. அத்தோடு கடவுள் ஒரு வியாபாரி அல்ல. நான் உனக்கு இதை தருகின்றேன், நீ எனக்கு இன்னதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் போய் பேரம் பேசக்கூடாது என்ற கருத்தும் இந்த கதையின் மூலம் சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, நாம் செய்யக்கூடிய செயல்கள் இறைவன் அருளால் சிறப்பாக அமைந்தது என்றால், இறைவனிடத்திலே என்ன வாக்கு சொல்லி இருக்கின்றோமோ அதை அப்படியே ஒரு நூல் இழை கூட தப்பாமல் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிடில் அது எவ்வளவு பெரிய விபரீதமாக போய்விடுகின்றது. அவன் தேர்வு தாளையே வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டான். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்ற தேர்வு தாளை நாம் நல்லபடியாக எழுதி முடிக்க வேண்டும். எழுதி முடித்ததை அந்த தேர்வராக இருக்கக்கூடியவர் அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும். நாம் செய்த நல்லது கெட்டது, என்னென்ன குற்றம் குறைகள் சிறப்புகள் இதெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் பார்த்த அவர் அதற்கு தக்க மதிப்பெண் வழங்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கை அதற்கு ஒரு அர்த்தமுள்ளதாக மாற முடியும். அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவனே நமக்கு உறுதுணையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.